நெல்லி பக்தி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். எல்லாருக்கும் தை திருநாளாம் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஸோ பொங்கல் அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது நம்மளோட ஊர் தாங்க. நம்ம சொந்த ஊருக்கு போயிட்டு அங்கே பொங்கல் வச்சு கரும்பு கடித்து ஒரு அமக்கலமே பண்ணிடுவோம். அந்த ஒரு 4 நாள் தொடர்ந்து லீவை ஃபுல்லாக ஃபேமிலி மெம்பர்ஸோடையே ஸ்பெண்ட் பண்ணுவோம். இந்த பொங்கல் திருநாள் அப்படின்னு சொல்லும் போதே உழவர் திருநாளும் இதில் அமைஞ்சிருக்கு. அது ஆடியில் விதைச்சி தை மாதம் அறுவடை பண்ணுறது தான் அந்த முதல் நாள். உழவன் தன்னோட இந்த செழிப்பான ஒரு பயிரை கொடுத்த சூரிய பகவானை நன்றி சொல்லக்கூடிய நாள் தான் இந்த பொங்கல் திருநாள். இந்த பொங்கல் அப்படின்னு எடுக்கும் போதே பார்த்திங்கனாக்கா நிறைய வீட்டுகளில் இந்த பொங்கல் திருநாள் அப்போ நிறைய நிகழ்ச்சிகள், நிறைய சிறப்புகள், நிறைய வெற்றிகள், சூட்சமமான வெற்றிகள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா எல்லாருக்குமே என்ன செய்யும், பொங்கல்னால் காலையில் எழுந்திரிக்கணும், பொங்கலை வைக்கணும், சாமிக்கு படைச்சிட்டு அன்றைக்கி எப்போ முடியும் எல்லாம் வெள்ளைக்கிழமெலாம் ஜாலியாக இருக்கலாம் எல்லாம். ஆனால் அந்த பொங்கல் வைக்கக்கூடிய முகூர்த்தம் எப்போவுமே நம்மளுக்கு என்ன தெரியும், பொங்கல் முதல் நாள்னால் கரிநாள் தான். நெகட்டிவான ஒரு விஷயங்கள் இருந்தாலும் கரிநாள் அப்படிங்கிறது சூரியனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய நாள். ஸோ கரிநாளாக இருந்தாலும் அன்றைக்கி நம்ம கொண்டாடக்கூடியது. நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இந்த வருஷம் 15/1/2026 வியாழக்கிழமை சூரிய பகவான் சாயங்காலம் தான் பொங்கல்னு சொல்லிட்டு இருக்காங்க. கிடையவே கிடையாது. பிரம்ம முகூர்த்தத்திலே சூரிய பகவான் தை மாதமான மகர ராசிக்குள்ளே கால் வச்சிடுறாருங்க. அப்போ என்ன செய்யணுங்க, பொங்கல் வைக்கக்கூடிய நேரம் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டோன்னா கண்டிப்பாக பிரம்ம முகூர்த்தம் 4:30 to 6 அந்த சூரியன் உதிக்கும் போதே அந்த பொங்கலை வச்சு அந்த கொலவ சத்தத்தோடு ஆரம்பிப்பாங்க, பொங்கலோ பொங்கல்ன்ட்டு. அது ஒரு நேரம். அதன் பிறகு வியாழக்கிழமையாக இருக்கிறனால 6-7:30 யமகண்டம். அது முடிந்ததுக்கப்புறமா 7:45 9:30 சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். எப்போவுமே பூஜை புனஸ்காரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா உச்சி பொழுதுக்குள்ளே வழிபாடு செய்கிறது தான் சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போது இதுக்கு அடுத்த முகூர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அபிஜித் முகூர்த்தம் 11:40 12:15 இதுக்குள்ளே ஒரு பொங்கல். இந்த 3 நேரத்தில் எந்த நேரம் வேணாலும் பொங்கல் வைக்கலாம். ஸோ பொங்கல் அப்படின்னு எடுத்துக்கும் போது பார்த்திங்கனாக்கா இன்னமும் சில வர்க்கத்தினர் என்ன செய்வாங்கன்னா, அடுப்பு மூட்டி அது மேலே மண்பானை புது பானை வாங்கி மஞ்சள் கிழங்கு கட்டி அதில் தண்ணி கொதிக்க வச்சு அரிசி, கொஞ்சோண்டு பச்சை பயிறு, வெல்லம் இதை போடுவாங்க. கூட வெள்ளி காசுகளையும் உள்ளே போடுவாங்க. அதை போட்டு பொங்கல் வச்சு அந்த பொங்கல் பொங்கக்கூடிய இடத்த வச்சு கிழக்கு பக்கமாக பொங்கிருச்சா இந்த வருஷம் நல்ல வளர்ச்சி இருக்குது, மேற்கு பக்கமாக பொங்கிருச்சா இந்த வருஷம் கடன் நிவர்த்திகள் இருக்குது, தேவையில்லாத செலவுகள் குறைச்சி கொடுக்க போகுது, வடக்கு பக்கம் பொங்குச்சா நல்ல கல்வி அறிவை ஏற்படுத்தி கொடுக்க போகுது, நிறைய பயணங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது, தெற்கு பக்கம் பொங்குச்சா சில பிரச்சனைகளுடன் தீர்வு ஏற்படுத்தி கொடுக்க போகுது, அதே நேரத்தில் கொஞ்சம் நோய் நொடியும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படிங்கிறத சுட்டி காட்டக்கூடியது தான் இந்த பொங்கலோட அந்த பொங்கி வரும்போது கொடுக்கக்கூடிய கொலவ சத்தம். அப்படிங்கிறது என்னன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜியும், ஏன்னா அந்த கொலவ சத்தம் போட்டுட்டாங்க அப்படின்னாலே எல்லாருமே அந்த பொங்கல் தான் மைண்ட் போகும், வேறு எந்த நெகட்டிவ் பேச்சும் பேச மாட்டாங்க. அதனால தான் அந்த கொலவ சத்தத்துக்கு மிகப்பெரிய ஒரு சக்தியும் இருக்குது. அதனால தான் நம்ம தெய்வத்தை இப்போ வரைக்கும் கும்பிடும்போது மணி அடிப்போம். அந்த மணி அடிச்சுட்டா எல்லாரோட மைண்ட் செட்டும் இறைவன் கிட்ட தான் இருக்கும். அதே போல் இந்த நேரங்களில் பொங்கல் வைக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பொங்கல் அப்படின்னு எடுத்துக்கும் போது பார்த்திங்கனாக்கா பச்சரிசி, புழுங்கரிசிக்கும் பச்சரிசிக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, அவிக்காத அரிசி பச்சரிசி, புது பச்சரிசி வாங்கி அதை பொங்கல் வைக்கிறது தான் சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய பேருக்கு தலைப்பொங்கலாக இருக்கும். தலைப்பொங்கல் அப்படின்னு சொல்லும் போது பொண்ணு மாப்பிள்ளையை வீட்டுக்கு அழைப்பாங்க. அழைச்சிட்டு அந்த பொண்ணுக்கு வீட்டுக்குள்ளே வரும்போதே ஒரு புடவை கொடுத்துருவாங்க. அதுதான் அன்றைக்கி ஃபுல்லாக கட்டியிருப்பாங்க. பொங்கல் அன்னைக்கு கணவன் மனைவிக்கு சீர் கொடுப்பாங்க. சீர் கொடுக்கும்போது கொடுக்குற புடவையை தான் அந்த பொண்ணு கட்டிட்டு போவாங்க. ஃபஸ்ட்டு கட்டியிருக்க புடவையை எடுத்து வச்சுடுவாங்க. என்ன செய்வாங்கன்னா, அடுத்து வரக்கூடிய சன்னதியில் அண்ணனுக்கோ தம்பிக்கோ பொண்ணு பிறந்து வயதுக்கு வந்தால் அந்த புடவையை தான் முதல்ல கட்டுவாங்க. இது ஒரு வர்க்கத்தினர் செய்யக்கூடியது. சரி, இந்த பொங்கல் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய விசேஷங்கள் நிறைஞ்சிருக்கு. இந்த பொங்கல் பிறக்கக்கூடியதே கேட்ட நட்சத்திரத்தில் பிறக்குது. கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர் யார், தேவேந்திரன், இந்திரன், சகல சுகங்களையும் அனுபவித்தவர்.
அவருடைய நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியது. ஸோ இந்த பொங்கல் அப்போ என்ன சிறப்பாக என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்போது இந்த பொங்கல் அப்போது நீங்கள் பால் பொங்கல் செய்கிறீங்களோ சக்கரை பொங்கல் செய்கிறீங்களோ எது செய்தாலும் அதோட கரும்பு கண்டிப்பாக நம்ம வைக்க போகிறோம். இதோட நாட்டு வெல்லத்தில் செய்யக்கூடிய ஒரு இனிப்பு பண்டத்தை வைக்கணுங்க. நாட்டு வெல்லத்தில் பாயாசம் செஞ்சு வச்சாலும் சரி, இல்லை நாட்டு சக்கரையே கொஞ்சம் வச்சாலும் சரி. இது வைக்கிறதன் மூலியமாக இன்பங்களும் சரி, சகல சுகங்களும் வெற்றிகளும் வளர்ச்சிகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போது எப்படி பொங்கல் கும்பிடணும், நிறைய வீட்டில் இப்போ எங்கள் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா மொட்டை மாடிக்கு போயிடுவோம். மொட்டை மாடியில் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் பொங்கல்லேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் சூரியன் உதிச்சு வலம் வரும்போது கற்பூரம் ஏற்றி ஆரத்தி காட்டி வழிபாடு செஞ்சுட்டு வருவோம். சிலர் வீட்டு வாசலில் அடுப்பு மூட்டி பொங்கல் வைப்பாங்க. பொங்கல் அப்படின்னு சொல்லும்போது பொங்கக்கூடியது மகிழ்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சிலர் வீட்டில் பார்த்திங்கனாக்கா அந்த பொங்கல் செய்கிற நேரத்துலேயே அவ்வளோ சண்டைகள் நடக்கும், பிரச்சனைகள் நடக்கும். அதுவே அந்த வருஷத்தோட விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஆடி மாதம் விதைச்சிட்டாங்க, தை மாதம் அறுவடை பண்ண போகிறாங்க. அந்த அறுவடை பண்ணுற முதல் நாள்லேருந்து வரக்கூடிய லாபங்கள் தான் அந்த தைப்பொங்கலுடைய முகூர்த்தம். அப்போ ஒரு வீட்டில் பொங்கல் வைக்கக்கூடிய முகூர்த்தங்கள் இந்த நேரங்களில் வைக்கும்போது அவர்களுக்கு சாதகமாகவும் வெற்றிகரமாகவும் வளர்ச்சியாக ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த பொங்கல் வைக்கும்போது கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து வச்சு வழிபாடு செய்யுங்க. மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.